குற்றங்களே எங்களுக்கு தெரியும் எப்பொழுது பேச வேண்டும் என்று. அவ்வளவு பொய் குற்றங்களை சுமத்தி எங்களுக்கு எதிராக சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் செய்ய பார்க்கின்றார்கள். அதை பேசட்டும் என்று நாங்கள் விடுவோம். நான் திரு சுமந்திரிடம் சொன்னேன், மிகப்பெரிய பொய்கள் வந்திருக்கின்றன, நாங்கள் உண்மையை நிச்சயமாக பதில் கொடுப்போம். இப்பொழுது அதுக்கு பதிலளித்து விட்டால் வேறு பொய்களை இவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள், அதுக்கு நாம் அளிக்க வேண்டாம், அது இறுதியில் நான் பேசுவேன் என்று சொன்னேன். நடந்ததா இல்லையா? அவர் சிபிஐ காலத்தில் அவர் அதுக்கு பதிலளிக்க முடியாது. நடந்த உண்மை அதுதான். ஆனபடியால் நான் அதை பற்றி அதிகமாக உங்களிடம் விவரித்துக் கொண்டிருக்க விரும்பவில்லை. நான் இறுதியாக நல்லூரிலே பேசுகின்ற பொழுது சொன்னேன், ஒரு கட்சியினுடைய தலைவனாக வர விரும்புபவர் அல்லது இருப்பவர் அல்லது அரசியல் நடத்துபவர் தன்னுடைய தாயை கொண்டு வந்து சத்தியம் செய்கிற அளவுக்கு பலவீனமான மனிதராக இருக்கக்கூடாது. அதுவும் போய் தான் சொன்னது, அது எனக்கு தெரியும். நான் திரும்பவும் பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் அது அல்ல இப்பொழுது எங்களுடைய பிரச்சனை. தொடர்ந்து பொய்களை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இந்த தீர்ப்பையே உதாசீனப்படுத்தி அதுக்கு எதிராக இப்பொழுதுதான் ஏதோ சர்வதேச விசாரணை கோரப்படுவது போன்று தமிழக கட்சியை சேர்த்துக் கொள்ளாமல் இன்னொரு 3 கட்சிகள் ஒரு முறை ஒரு அறிக்கை விடுகிறார்கள். அவர்களுக்கு இந்த தேர்தல் அறிக்கை படிக்கவில்லையா? இந்த பழக்க இருக்கின்ற விடயத்தை முதலமைச்சர் என்ன செய்தார்? இந்த தேர்தல் அறிக்கை நிச்சயமாக தெரியும். மக்களுக்கு தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள். 2011ஆம் ஆண்டிலேயே நாங்கள் அதை அமெரிக்காவோடு சேர்ந்து நிறைவேற்றி ஐநா மனித உரிமை பேரவையிலேயே நிறைவேற்றுவதை நாங்கள் உழைத்திருக்கின்றோம். அவர்கள் அதை எதிர்த்திருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு மனித உரிமை பேரவைக்கு கையெழுத்து என்ன விசாரணை வேண்டும் என்று கையெழுத்து வாங்குகிறார்கள். சரி, வாங்கட்டும், விழிப்புணர்ச்சி தேவை, நாங்கள் அதுக்கு எதிராக இருக்க மாட்டோம். ஆனால் உண்மையே பேசுகின்ற அந்த தத்துவம், அந்த துடிப்பு, அந்த உண்மை எங்களுக்கு தெரிய வேண்டும். ஏதோ எங்களை இங்கே பார்த்தேன், எங்களுடைய கூட இருக்கின்ற 3 கட்சிகளும் போர்க்குற்றம், அவர்கள் எங்களோடு சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கலநாதன் எங்களோடு வந்திருந்தார்கள். அமெரிக்காவோடு பேசுகின்ற வேளைகளில் அந்த தீர்மானம் நிறைவேற்றுவதில் எங்களோடு இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் 3 பேருமே ஒரு இடத்திலே கூடி போர்க்குற்ற விசாரணை தான் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அது போர் நிறைவேற்றப்படியாக இருக்கின்றது. இனிமேல் அந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை எப்படி என்ன நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பதிலளிக்க வேண்டியது. அதுதான் அந்த அறிக்கை, வரப்போகின்ற அறிக்கை. ஆனபடி அது இனிமேல் விசாரணை நடத்துவதல்ல, என்ன நடவடிக்கை போர்க்குற்றம் சுமத்தியவர்களுக்கு எதிராக எடுக்க வேண்டும் என்பதுதான் இனிமேல் வர வேண்டிய விடயம். 2வது உள்ளக விசாரணை. அதாவது சர்வதேச சட்டங்களின் படி ஒரு நாட்டை சம்பந்தப்படுத்தி அந்த பிரச்சனையை கொண்டு வருகின்ற பொழுது உள்ளக விசாரணை நடைபெற்றப்பட வேண்டும். அந்த நாட்டுடைய இணக்கத்துடன் இடமுறை கொண்டு வர வேண்டும். அதுதான் அதனுடைய சாராம்சம். அந்த நவநீதம் பிள்ளையார் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையிலும் அந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும். அந்த அரசாங்கமானது உண்மையை சொல்லுகின்ற கடப்பாட்டை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு அந்த அரசாங்கம் ராஜபக்ச மறுத்ததினால் 14ஆம் ஆண்டிலும் ஒரு மீண்டும் நிறைவேற்றப்பட வேண்டியிருந்தது. இப்பொழுது ஆட்சி மாற்றம், உங்களுடைய வாக்குகளால் ஏற்பட்ட அந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அந்த கடப்பாடுகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று ராஜபக்சா தான் உடன்பாடு செய்தார். அவர் நிறைவேற்றவில்லை. ராஜபக்சாவும் ஜனநாயக, அதாவது ஐநா மனித உரிமை ஐநாவுடைய செயலாளர் நாயகம் பான் கி மூன் அவர்களும் 2009ஆம் ஆண்டு போர் முடிந்த அடுத்த சில தினங்களில் ஒரு ஒப்பந்தத்தை செய்து வெளியே கொண்டு வந்தார்கள். அதிலே இதை பற்றி எல்லாம் சொல்லப்படுகிறது, விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று. அவர் அதை மீறிவிட்டார். அதன் காரணமாகத்தான் 2014லும் 13லும் 12லும் ஒரு சர்வதேச விசாரணை. சில பேர் கேட்டார்கள், இது சர்வதேச விசாரணையா? சம்பந்தம் அவர்கள் கேட்டார், நவநீதம் பிள்ளை தலைமையிலே அந்த விசாரணை நடக்கும் என்றால் அது என்ன, உள்ளூர் விசாரணையா? அவ்வளவுக்கு எங்களை மக்களை ஏமாற்ற பார்த்தார்கள். மக்கள் ஏமாறவில்லை. இப்பொழுதும் அதே போலத்தான் ஏமாற்றம் பார்க்கிறார்கள். ஏதோ சர்வதேச விசாரணையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுமந்திரன் அவர்கள் ஏதோ உள்ளூர் விசாரணையை பற்றி பேசுகிறார் என்று சொல்ல வைப்பதற்கான முயற்சிகள் ஈடுபட்டு இன்றைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று இப்பொழுது கேட்க துவங்கியிருக்கிறார்கள். எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே அது அந்த விடயம் முக்கியமாக போடப்பட்டு நாங்கள் அதை வலுவூட்டி ஒரு சிறந்த போர்க்குற்ற விசாரணை இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றோம்.